கரை பிடிச்ச பல்ல கிளீன் பண்ணி வெள்ளை கலர்ல ஆகிறதுக்கு ஒரு சயின்டிபிக் மெத்தட் சொல்றேன். பிலிப்பைன்ஸ் அண்ட் சூடான் நாட்டு மக்கள் நான் சொல்ல போற முறையில ஆல்ரெடி அவங்க பல்ல கிளீன் பண்ணி ஒயிட் கலர்ல வச்சிருக்காங்க. இந்த சூடான் நாட்டு மக்கள் பல்லு வெள்ளையா இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒரு முழு வாழைப்பழத்தை எடுத்து அதோட தோலை உரிச்சிருங்க. பல்லு வெள்ளையாக்கிறதுக்கு வாழைப்பழத்தோலா? இந்த ஐட்டம் புதுசா இருக்குதே. மாவு மாதிரி இருக்கிற இந்த பகுதியை எடுத்து அதுல கொஞ்சம் பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணி உங்க பல்லுல எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வாயை நல்லா கொப்பளிச்சு பல்ல விளக்கிடுங்க. இந்த வாழைப்பழ தோல்ல புரோமலின் சாலிசைலிக் ஆசிட் இருக்கிறதுனால பல்லுல இருக்கிற கரைகளை நீக்கி பல்ல ஒயிட் கலர்ல ஆக்க முடியும். இதுல இவர் சொல்ற அந்த புரோமலின்ற ஒரு காம்பனண்ட்டை பத்தி கொஞ்சம் ஸ்டடிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சலைவால சில புரோட்டீன்ஸ் இருக்கும், இதுதான் பல்லு மேல போய் ஒட்டிக்கும். இந்த புரோட்டீன்ஸை நம்ம கரையா ஏதாவது சாப்பிட்டா அதை அட்ராக்ட் பண்ணி ரீடைன் பண்ணி வச்சுக்கும். இந்த புரோமலின் இந்த புரோட்டீன்ஸை உடைக்க உதவுது. இதனால கரை படியக்கூடிய தன்மையை குறைக்குது. ஆனா புரோமலின் பைனாப்பிள்ல தான் அதிகமா இருக்கே தவிர பனானா பீல்ல ரொம்ப நெக்லிஜிபிள் குவான்டிட்டியில தான் இருக்குது. அடுத்தது பேக்கிங் சோடா. இதை சரியா யூஸ் பண்ணலனா வாய் எரிச்சல் உண்டாக்கும், வாயில புண்ணாக்கிறோம், எனாமலையும் டேமேஜ் பண்ணிரும். சயின்டிபிக்னு சொல்ற எல்லாமே சயின்டிபிக் ஆயிராது. அண்ட் சூடான் நாட்டு மக்களுக்கு பல்லு வெள்ளையா இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. முக்கியமா அவங்க எனாமல் திக்னஸ் அதிகமா இருக்கும் ஜெனட்டிக்கலி. அதனாலேயே அவங்க பல்லு வெள்ளையா தெரியுமே தவிர அவங்க எல்லாம் வாழைப்பழத்தை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. பல்ல வெள்ளையாக்கிறதுக்கு பல பேர் பல மெத்தட்ஸ் ஆன்லைன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.